நேயர்கள் அனைவருக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 கருத்து போன நகைகள் பார்க்கும் கோமதி இந்த முறை மாட்டுவாரா தங்கமயில். விஜய் டிவியின் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலின் இந்த வார பிரேமோ தற்போது வெளியாகியுள்ளது. ராஜிக்கு அவரது அம்மா வடிவு தன்னுடைய நகைகளை கொடுத்த நிலையில் அதையொட்டி முத்துவேல் குடும்பத்தினர் பாண்டியனை கேவலமாக பேசுகின்றனர். இதையடுத்து அந்த நகைகளை திருப்பிக் கொடுக்கும் வகையில் கோமதி அவற்றை வங்கியில் இருந்து எடுத்து வருகிறார். இதனிடையே சென்னையில் இருந்து தங்கமயில் தன்னுடைய அம்மாவின் அறிவுறுத்தலின் பேரில் தன்னுடைய நகைகளையும் வங்கியில் இருந்து எடுத்து வருவதாக இந்த வார பிரேமாவில் காணப்படுகிறது. நகைகள் போலி என்ற விஷயம் பாண்டியன் குடும்பத்தினருக்கு தெரிவதற்கு முன்னதாக அந்த நகைகளை மீண்டும் எடுத்துச் சென்று விட வேண்டும் என்று பாக்கியம் தொடர்ந்து தங்கமயிலுக்கு கூறி வருகிறார். பாண்டியன் ஸ்டோர் தங்கமயிலாக நடிக்கும் சரண்யா உண்மையில் யார் தெரியுமா? பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் தங்கமயிலாக நடிக்கும் சரண்யா யார் தெரியுமா? சின்னத்திரை சீரியல்களில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் சத்யா சாய் கிருஷ்ணன். இவர் தற்போது பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 தொடரில் அரசி என்கிற முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். ஆனால் இவர் பாண்டியன் ஸ்டோர்ஸ் முதல் பாகத்திலேயே நடித்துள்ளார் என்பது பலருக்கும் தெரியாது. இது குறித்து தற்போது பேட்டியொன்றில் பேசிய சத்யா சாய், பாண்டியன் ஸ்டோர்ஸ் முதல் பாகத்தில் என்னை நடிக்க அழைக்கும் போது முஸ்லிம் கேரக்டர் கண்ணுக்கு ஜோடி சீரியல் முழுக்க எனது கதாபாத்திரம் வரும் என்று சொல்லி அழைத்தார்கள். நானும் 3 நாட்கள் நடித்திருப்பேன். அதற்குள் முஸ்லிம் கதாபாத்திரத்தால் ஏதோ பிரச்சினை என்று சொல்லி அந்த கதாபாத்திரத்தை நிறுத்திவிட்டார்கள். எனினும் பாகம் 2வில் என்னை ஞாபகம் வைத்து அரசி கதாபாத்திரம் கொடுத்திருக்கிறார்கள் என்று கூறியுள்ளார். சரவணனுக்கு ஜோடி செட் ஆயிடுச்சு. பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீட்டுக்குள் புது என்ட்ரி. யார் அந்த நடிகை? பாண்டியன் ஸ்டோர்ஸ் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை சீரியலில் புதிய வரவாக என்ட்ரி கொடுக்கிறார் நடிகை சரண்யா துராடி என்ற தகவல் வெளியாகியுள்ளது. விஜய் டிவியின் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல் அடுத்தடுத்த பரபரப்பான எபிசோடுகளை கொடுத்து வருகிறது. அந்த வகையில் இன்றைய எபிசோடும் ரசிகர்களை வெகுவாக கவரும் வகையில் அமைந்திருந்தது. கோமதியை அவர்களின் அண்ணன்களை எதிர்த்து கொண்டு திருமணம் செய்த பாண்டியனுக்கு மகன்கள் மகள்கள் என 5 பேர் உள்ளனர். விஜய் டிவியின் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் அடுத்தடுத்து ரசிகர்களை கவரும் வகையில் எபிசோடுகளை தொடர்ந்திருக்கும் அதேவேளை தொடர்ந்து வடிவின் நகைகளையும் ஏமாற்றி பெற்றுக்கொண்டதாக பாண்டியன் மீது அடுத்தடுத்த குற்றச்சாட்டுக்களை முத்துவேல் மற்றும் சக்திவேல் வைக்கின்றனர். இதையடுத்து இந்த விஷயத்தில் பாண்டியன் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகிறார். தான் சிறுவயதிலிருந்து கடுமையாக உழைத்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறிய நிலையில் தன்னை கோமதியின் அண்ணன்கள் இப்படி கேவலமாக பேசியதை அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இந்நிலையில் ராஜி மீதும் மீனா மீதும் தொடர்ந்து கோமதி தன்னுடைய ஆத்திரத்தை கொட்டி தீர்க்கிறார். அவர்களிடம் அந்நியுன்னியமாக பழகி வந்த கோமதி தற்போது அவர்களிடம் பேசாமல் கோபத்தை வெளிப்படுத்தும் நிலை காணப்படுகிறது. இந்நிலையில் இரவு தூங்காமல் முத்துவேல் மற்றும் சக்திவேல் கேவலமாக பேசியது குறித்தும் பாண்டியன் யோசித்தார். இந்த விஷயத்தில் கோமதியும் சேர்ந்து நாடகம் போடுகிறாரா என்று பாண்டியன் கேள்வி எழுப்ப இதனால் கோமதி மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகிறார். மறுநாள் இது குறித்து ராஜி மற்றும் மீனாவிடம் தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டித்திருக்கின்றனர். திருமணம் ஆகி இத்தனை ஆண்டுகளில் தன் மீது தன் கணவன் பாண்டியன் எந்த விஷயத்துக்காகவும் சந்தேகம் கொண்டதில்லை என்றும், ஆனால் தற்போது தான் மீனா மற்றும் ராஜியுடன் இணைந்து நாடகம் போடுவதாக பாண்டியன் கேட்டதை கூறி ஆத்திரத்தையும் வருத்தத்தையும் தெரிவிக்கிறார். தொடர்ந்து மீனா மற்றும் ராஜியை வீட்டில் எந்த வேலைகளையும் செய்ய விடாமல் தடுப்பதாகவும் இன்றைய எபிசோடில் காணப்பட்டது. இவ்வாறாக பாண்டியன் ஸ்டோர் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.